லூக்கா 11வது அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனம் 35ஆம் வசனம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபிப்போம். அப்பத்தை பிட்டு தாரும் அப்பா, அப்பத்தை பிட்டு தாரும், அப்பத்தை பிட்டு தாரும், அப்பா, அப்பத்தை பிட்டு தாரும், ஒப்பில்லா வார்த்தையாம் அப்பத்தை பிட்டு தாரும், ஒப்பில்லா வார்த்தையாம் அப்பத்தை பிட்டு தாரும், ஆசீர்வதித்தே அருளும் அப்பா, ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தே அருளும் அப்பா, ஆசீர்வதித்தருளும், அப்போதும் ஆத்துமா அப்பத்தால் திருப்தியாகும், அப்போதும் ஆத்துமா அப்பத்தால் திருப்தியாகும். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய வசனத்தை வாசித்து இருக்கிறோம். அதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுவீராக. உம்முடைய வசனங்களில் இருக்க அதிசயங்களை காணும்படியாய், அற்புதங்களை காணும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். நீ கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டுவீராக. அப்படியே செய்யறதுக்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கடந்த வாரத்திலும் இதே வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். நம்முடைய கண்ணில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கடந்த வாரத்திலே நான் உங்களோட சொன்னேன், நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு பரம தரிசனத்தை காண்கிறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், இருளாய் போன ஆவிக்குரிய கண்களை தேவன் பிரகாசிக்க பண்ணி அதை ஒளிமயமாக்குகிறார். ஒளிமயமாக்குறது மாத்திரமல்ல, தம்முடைய பரம ராஜ்யத்தை நமக்கு காட்டுகிறவராய், தம்முடைய பரம சத்தியத்தை விளக்குகிறவராய் இருக்கிறார். இப்பொழுது நாம் கண்கள் தெளிந்தவர்களாக காணப்படுகிறோம். பரம தரிசனத்தை கண்ட அநேகருடைய வாழ்க்கை எவனமாக கீழ்நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதற்கான காரணங்கள் என்ன என்பதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். பரம தரிசனத்தை பெற்றுவிட்ட உண்மைதான், மெய்யான தேவனை அறிந்து கொண்ட உண்மைதான், மெய்யான உபதேசத்தை நாம் பெற்றுக்கொண்ட உண்மைதான். ஆனால் பெற்றுக்கொண்ட உபதேசத்தின்படி நாம் நடக்கிறோமா? மெய்யான தேவனை கண்ட நாம் அந்த வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில இது நடைபெறவில்லை என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு காலத்திலே எச்சரிப்பாய் இருக்கும்படியாக கட்டளையிட்டார். நம்முடைய கண்ணில் இருக்கிற அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதே இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம். இன்னைக்கு நாம் கண்ட தரிசனத்தை அதுல பெருகுகிறவர்களா இருக்கிறோமா? அதுல தெளிவடைந்து கொண்டே இருக்கிறவர்களா இருக்கிறோமா? மாறாக நம்முடைய பிரகாசம் மங்கி கொண்டே இருக்கிறதா? நம்முடைய கண்கள் குருடாகி கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில, அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு பதிலாக கீழ் நோக்கி போகிற காரியத்தை தான் நாம் காண்கிறவர்களா இருக்கிறோம். அதற்கான காரணங்கள் என்ன
என்பதை நாம் கடந்த வாரத்தில் தியானிக்கும் போது 2 முக்கியமான காரணத்தை உங்கள் மத்தியில் நான் வைத்தேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில எதற்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறோம்? வாட் இஸ் அவர் பிரையாரிட்டிஸ்? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முதன்மையான இடம் எதற்கு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? இதை வைத்துதான் நம்முடைய கண் இன்னும் பிரகாசமாய் மாறப்போதா, மங்க போதா என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. இரண்டாவது முக்கியமான காரணத்தை உங்களோடு சொன்னேன். பொருளாசை, லவ் ஆஃப் மணி. பணத்தின் மேல, பொருளின் மேல ஆசை இருக்கும் என்றால் நல்ல வெளிச்சம் கண்ட இந்த கண் மங்கி போயிரும், இருளா போயிரும். கடந்த நாட்களில் 2 காரணங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு 3வது ஒரு முக்கியமான காரணத்துக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். வாசிங்க 1 யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். நன்றாக கவனிங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் கண் குருடாய் போறதற்கான ஒரு முக்கியமான காரணத்தை இங்கு சுட்டி காட்டுகிறார். இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளுக்கு தான் எழுதுகிறார். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் எழுதுகிறார். ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் எழுதுகிறார். அவர் சொல்றாரு, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை கவனிங்க. சகோதரனை பகைச்சிட்டா அவன் எங்க இருக்கான்? பிளேஸ் எங்க மாறுது? ஒளியில இருக்க வேண்டிய மகன், ஒளியில இருக்க வேண்டிய மகள் எங்க டக்குன்னு ரீப்ளேஸ் ஆகுறாங்க? இருள்ல. இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அது மட்டுமல்ல, இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான். பாருங்க எவ்வளவு குருட்டுத்தனம் வந்துருச்சுன்னு பாருங்களேன். இவன் எங்க போகணும்னு அழைக்கப்பட்டான் தெரியுமா? இவனுடைய அழைப்பு என்ன? வேதம் சொல்லுகிறது, நம்மை தேவன் பரம அழைப்புக்கு என்று அழைத்திருக்கிறார். ஹெவன்லி காலிங். இன்னும் கவனித்தீர்கள் என்றால் பரம ராஜ்யத்துக்கு என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரம ராஜ்யத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு மனிதன் இப்ப இடறல் அடைந்து கொண்டிருக்கிறான். இடறுகிறான், தெரியல, பார்வை தெரியல. அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். ஏன்னா அவர் கண் தெளிவா இருக்கு. இந்த பூலோக வாழ்க்கையில அவர் கண் தெளிவாய் இருக்கிறபடினால அவர் முன்னோக்கி செல்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையில இடறல் வரவே இல்லை. அவர் இடறி விழவில்லை. ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணது உண்மைதான். ஆனா எங்க போறோனே தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொந்த சகோதரர்கிட்ட பகை வச்சிருப்போம்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த நிலை தான் வரும். ஆண்டவர் சபையை எப்படி சித்தரிக்கிறார் என்று நீங்க கவனிச்சீங்கன்னா, எபேசியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சபையானது சரீரமா இருக்கான், பாடி. எப்படி நம்ம சரீரத்துல பல அவயவங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி சபையில பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க. சரீரத்துல கை உண்டு, கால் உண்டு, மூக்கு உண்டு, கண் உண்டு, தலை உண்டு, எல்லாம் இருக்கு. சரீரத்துக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சபைக்கு தலை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நல்லா கவனிங்க, இந்த தலையோடு எல்லா அவயவங்களும் இசைந்து இருக்கிறது, இணைந்து இருக்கிறது, ஐக்கியத்தோடு இருக்கிறது. இப்படிதான் சபையை குறித்து பேசுறாரு.
இன்னும் சபையை குறித்து பேசும்பொழுது அதே எபேசியர்கள் எழுதும்பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நாம் பண்ணைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்லும்போது சொல்றார், நாம் தேவனுடைய வீடாய் வாசஸ்தலமாய் கட்டி எழுப்பப்பட்டு வருகிறோம். அப்போ நீங்க என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்ப நீங்க தனி மனிதன் அல்ல, நீங்கள் ஒரு டீம்ல வந்துட்டீங்க. தேவன் உங்களை ஒரு சகோதர சகோதரியாக இணைத்து விட்டார். தம்முடைய சரீரத்திலே ஒரு அங்கமாய் வைத்து விட்டார். அதனால்தான் ஆதி திருச்சபை மக்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்ட போது அவர்கள் எதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்நியோனியத்திலும், அப்பம் பிட்குதலிலும், ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தாங்க. நல்ல கவனிங்க, அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்கு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்நியோனியம். அந்நியோனியம்னா ஃபெலோஷிப், ஐக்கியம். ஐக்கியம் எங்க வரும்? எங்க இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்றாங்களோ அங்கதான் ஐக்கியம் வரும். எக்லீசியா என்று சபைக்கு உள்ள கிரேக்க பதத்தை சொல்லப்படுகிறது. அது யாரை குறிக்கிறது? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பிடித்திருக்கப்பட்ட அனுபவத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாகிறார்களே, அந்த ஐக்கியத்துக்கு பேர் தான் சபை. அதான் எக்லீசியா. அப்போ சபை எப்படி இருக்கணும்? அந்யோன்யத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நம்ம பரம தரிசனத்துக்கு பங்காளிகளா இருக்கிறோம். நம்ம எப்படி முன்னேறி செல்லணும்? சகோதரர்கள் மத்தியில் என்ன இருக்கக்கூடாது? பகைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனுடைய சரீரமாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறோம். நீங்க நம்முடைய வாழ்க்கையில பகை, சகோதரர்கள் மேல ஒரு அன்பில்லாத தன்மை இருக்குதா? இது நம்முடைய கண்களை குருடாக்கிவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையை கொடுத்தார். கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு அதனுடைய 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? நல்ல கவனிங்க, இயேசு இந்த உபதேசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கூறினார். எவ்வளவு அற்புதமான உபதேசம் பாருங்க. நம்ம யார் மேலும் குற்றவாளின்னு என்ன செஞ்சிடக்கூடாது? தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது. எப்பவுமே கவனிக்கணும், ஐக்கியத்தை கெடுக்கிறது எது தெரியுமா? நம்ம சொந்த சகோதர சகோதரிகள் மேல குற்றம் இருக்கலாம். மனுஷன் தானே, எல்லா மனுஷனும் தப்பு செய்யறவங்க தான், பலவீனமான மனிதர்கள் தான். ஆண்டவர் சொல்ல நம்மளாம் ரொம்ப பெர்ஃபெக்ட், பரிபூர்ணமானவர்கள், ஆகவேதான் சபையில வராங்க அப்படின்னு இல்ல. ஆண்டவர் யார தெரியுமா சபையில கொண்டு வராரு? பலவீனர், குறையுள்ளவர்கள், இப்படிப்பட்டவங்க தான் உள்ளே கொண்டு வராரு. முதல்ல உங்களுக்கு கொடுக்குற அந்த ரட்சிப்புக்கு பேர் என்ன ரட்சிப்புனா, அந்த நியாய தீர்ப்புல இருந்து, தேவனுடைய கோபாக்கிலிருந்து தப்பிக்கிற ரட்சிப்பு தான் முதல் ரட்சிப்பு. அதுதான் என்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, என்றைக்கு நம்முடைய பாவங்கள் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிறதோ, என்றைக்கு அவரை நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என் பாவங்களாம் மன்னியும், நீரே என் ஆண்டவரா, என்னுடைய வாழ்க்கையில நீர் வீற்றிடும் என்று சொல்லி அவரை அழைக்கிறோமோ, அன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். கிருபையை பெற்றுக்கொண்டதுனால இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறோம். இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டா என்ன நடக்கும்? நம்ம நித்திய ஆக்கினையிலிருந்து தப்பிச்சிருவோம், தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தப்பிச்சிருவோம். ஆனால் அதற்கு பிறகு உங்களை தேவன் ரட்சித்த பிறகு எங்க கொண்டு வந்து வைக்கிறாரு? சபையில வைக்கிறாரு. எதுக்கு சபையில வைத்திருக்கிறார்? சபையில வைத்து உங்களை பூர்ணப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக. அதனால்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன், பரிசுத்தவான்கள் பொருந்த பண்ணும் பொருட்டு
தேவன் சபையை ஏற்படுத்தினாரா? சபைக்கான முக்கியமான நோக்கமே இங்க எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா உள்ள வருவாங்க, குறைவில்லாதவர்களா வருவாங்க, பரிபூர்ணம் உள்ளவர்களாக வருவாங்கன்னு இல்ல. இங்க பரிபூர்ணம் இல்லாதவர்களாய் தான் வருவீர்கள். பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்தாம தான் இங்க வருவீங்க. ஆனா இந்த சபையில சரியான ஐக்கியத்துல நீங்க நிலைத்திருக்கும் பொழுது, சரியான உபதேசத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, சரியாக அப்பம் பிட்குதல்ல பங்கு கொள்ளும் பொழுது, சரியாக ஜபிக்கும் பொழுது, ஒன்று சொல்லட்டும், தேவன் உங்களை பரிபூர்ணப்படுத்தி கொண்டே வருவார், உங்களை சீர்படுத்தி கொண்டே வருவார், தம்முடைய சாயலுக்கொப்பாய் உங்களை மாற்றுவார். இதுக்குதான் சபை, இதுதான் சபை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, யாரு மேலேயும் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துறாத. என்ன செஞ்சிடாத? குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துறாத. குற்றம் இருக்கா? கூப்பிடுங்க, சகோதரரே உங்ககிட்ட இந்த குற்றம் இருக்கு, நான் பாக்குறேன். அன்பின் நிமித்தமா கடிந்து கொள்ளுங்க. ஏன்னா அவர்களும் நீங்களும் சேர்ந்துதான் பரலோகத்துக்கு போக போறீங்க. அல்லேலூயா. அதனால அவங்கள நம்ம இழந்துடக்கூடாது. அதுக்காக அன்பின் நிமித்தமாக அவங்க குற்றத்தை நம்ம சுட்டி காட்டலாம். ஆனா அவங்க குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்ல போய், அந்த ஜட்ஜுடைய சீட்ல போய் உட்கார்ந்துடக்கூடாது. நீங்க அநேகர் எந்த சீட்ல போய் டக்குன்னு உட்கார்ந்துடுறாங்க தெரியுமா? கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய சீட்ல உட்கார்றதுக்கு பதிலாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அந்த ஜட்ஜுடைய சீட்ல போய் உட்கார்ந்துடுறாங்க. அதனால்தான் ஐக்கியம் கெடுகிறது. அதனால்தான் நம்ம பகைக்கிறோம். இயேசு சொன்னாரு, உன் கண்ணில் உத்தரம்னா பெரிய கட்ட மாதிரி பெருசு. உன் கண்ணுல பெரிய உத்தரத்தை வச்சுட்டு இருக்க, ஆனா மற்றவங்களுடைய கண்ணுல என்ன பாக்குற? அவங்க கிட்ட ஜஸ்ட் ஒரு துரும்பு தான் இருக்கு. அந்த துரும்பை பார்த்து, ஏய் நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ குற்றவாளி. ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உன் கண்ணுல இருக்க உத்தரத்தை கொஞ்சம் பாரு, ஒன்னையே அனலைஸ் பண்ணி பாரு. ஏன் இதை தேவன் சொன்னார்னா, ஆண்டவர் சொன்னார், நீ எப்படி நீ குற்றவாளின்னு தீர்க்கிறாயோ அதேவனமாய் நீ தீர்க்கப்படுவாய். யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல, பூர்ணம் உள்ளவர்களும் அல்ல. மரணத்திற்கு பிறகு நாம் யாவரும் தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு நாள் வரும். அந்த நாள்ல நீதிபரராகிய தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். நியாயத்திற்கும் பொழுது இரக்கத்தின்படி நியாயம் தீர்ப்பாரா, இல்ல நம்ம தீர்த்த தீர்ப்பின்படியே நியாயம் தீர்ப்பாரா என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்ப நல்லா கவனிங்க. இரக்கத்தை நம்ம பெறணும்னு நினைச்சீங்கன்னா இப்பமே தெளிவாயிருங்க. உங்க கண் இன்னும் பிரகாசமா இருக்கட்டும். சொந்த சகோதரர்கள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா என்ன செஞ்சிடாதீங்க, குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துறாதீங்க. மாறாக அவங்க பலவீனத்தை பார்த்தீங்கன்னா அவங்க பலவீனத்துல போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு போய் அன்பா கடிந்து கொள்ளுங்க. சில டைம் கொஞ்சம் கோவப்பட வேண்டியது இருக்கும், ஆனா அவங்க மேல தீர்ப்பு செலுத்திடாதீங்க. இது நம்முடைய வேலையே இல்லை. அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த அன்பு என்ன செய்யுமா? வசனம் சொல்லுகிறது, திரளான பாவங்களை மூடும். இந்த அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம கண்கள் இன்னும் தெளிவாகும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம அநேக நேரங்கள்ல சீக்கிரமா தீர்ப்பு கொடுத்துடுறோம். நம்ம புரிந்து கொள்றதே இல்ல, என் ஆண்டவர் நம்மேல எவ்வளவு பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் மட்டும் நம்மள இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள செத்தோம். தேவ சன்னிதானத்துல வர்ற எல்லாரும் ஏதாவது ஒரு குறையோட தான் இருப்போம். பரிசுத்தமான தேவன் நம்ம ஆராதிக்கிறோம், பரிசுத்தமான தேவனே என்று ஆராதிக்கிறோம். அவர் முன்னாடி வரும்போது அவர் நமக்கு தீர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகும்? எந்த நிலையில தள்ளப்படுவோம் யோசித்து பாருங்க. அதனால இரக்கத்தை பெறணுமா? சகோதரர்களோடு அன்பாய் பழகுங்கள். இந்த சகோதரர்களை பகைக்கிற காரியங்கள் வருது, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம சகோதரர்களை அற்பமா எண்ணுகிறோம். அந்த சகோதரர்களை அற்பமா என்றதுதான் பெரிய குற்றமே. அவங்கள நம்ம ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொன்னாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி, அதுக்கு முந்தி என்ன திறமை எழுதுறாரு? பிலிப்பியர் 2:2, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும்
வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலும் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் என்ன கடவர்கள். இதுதாங்க முக்கியமான ஒரு ரகசியமே. நீங்க மட்டும் ஒருவரை ஒருவர் நீங்க உங்களை காட்டிலும் மேன்மையானவர்களா கருதிட்டீங்களா, நீங்க அவங்கள குற்றவாளின்னு தீர்ப்பே சொல்ல மாட்டீங்க. நீங்க மேன்மையானவர்களாய் கருதுனா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட குற்றம் இல்லைன்னு அர்த்தமா? இருக்கு. ஆனா நம்மளும் தானே குற்றமுடையவர்கள் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். அதான் தாழ்த்துகிறது. அப்போ நீங்க மற்றவர்களை எப்படி பார்ப்பீங்கன்னா, இவரும் தேவனுடைய பிள்ளை, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பரலோகத்துக்கு போனோம் என்ற எண்ணம் இருக்கும் என்றால், உங்க கண்ணுடைய பார்வை ஒரு நாளும் மங்கவே மங்காது. அதான் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் நீங்க மேன்மையாக கருதுங்கள். இயேசு இதை நமக்கு சொல்லி கொடுக்காம இல்லைங்க. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற போகிற பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா சொல்லி கொடுத்தார் பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நான் ஏன் உங்களுக்கு காட்டினேன்னா, 2 இடத்துல 2 விதமான சம்பவத்துல இதை சொல்றாரு. அதை தான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். இந்த இடத்துல சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைய போல நீங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சிறு பிள்ளை எப்படி அப்படியே மற்றவங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதோ, அதே நம்ம மற்ற சகோதர சகோதரிகளை நம்ம ஏற்றுக்கொள்ள பழகல அப்படின்னு சொன்னா, அவங்களை சிறியவர்கள் என்று நினைச்சு துச்சமா எண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்ல, பரலோக ராஜ்யம் உன்னுடையது இல்ல. நீ இருளில நடக்கிறாய், நீ வெளிச்சத்துல நடக்கல. இத சொல்லிட்ட பிறகுதான் நீங்க பாருங்க எதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனம், உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். இப்ப சொல்லிட்டு பாருங்க என்ன சொல்றாரு. கண் உனக்கு இடறல் உண்டாக்கிட்ட கண்ணை என்ன செஞ்சிரு? பிடுங்கி போட்டுரு. என்னப்பா இது, என் கண் இடறல் உனக்கு என் கண்ணை பிடுங்கி போடுறதா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இயேசு இப்படி சொல்றாரு? ரொம்ப கடினமான உபதேசமா இருக்கு. இந்த கண்ணை வச்சு தானே தீர்ப்பு கொடுக்குறீங்க. ஒருத்தர் அற்பமா என்றது இந்த கண்ணை வச்சு தானே. எந்த கண் அந்த காரியத்தை செய்ய வைக்குதோ அது உன்னை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது தடையா இருக்கு. ஆகவே அந்த கண்ணை என்ன செஞ்சிரு? பிடுங்கி போட்டுரு. இது ஒரு காரியம். ஏன்னா நம்ம அற்பமா என்றதுனாலதான் இந்த பிரச்சனை. சிறு பிள்ளைகளை போல மாறணும்னு சொன்ன தேவன் அங்க சொல்றது கவனிங்க. 6ஆம் வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியன் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைனா, நீங்க சின்ன பிள்ளைனா இதோ சின்ன குழந்தை நினைச்சிடாதீங்க. விசுவாசத்துல சிறியவர்களா இருக்கலாம், குற்றங்களை பார்க்கலாம். அவங்களுக்கு நீங்க இடரலா இருந்துடாதீங்க. ஏன்னா நீங்க அற்பமா என்றீங்க, அதனால இடரலா மாறுறீங்க. இடரலா மாறின ஆண்டவர் சொல்றாரு, உங்க கழுத்துல ஏந்திர கல்லை கட்டி எங்க போட்டுறணும்? சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு. எவ்வளவு கடினமான உபதேசத்தை சொல்றாரு பாருங்க. ஏன்னா இது பரலோக ராஜ்யத்தை போறதுக்கு நமக்கு தடைக்கல்லா இருக்கிறது. நம்முடைய கண்களை மங்க வச்சிரும். அப்ப ஒரு நாளும் சக விசுவாசிகளை அற்பமா எண்ணிராதீங்க. ஒருவேளை தாளந்துகள்ல அவங்க குறைவா இருக்கலாம், படிப்புல குறைவா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க நானும் எல்லாருமே இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே கழுவப்பட்டோம், சுத்திகரிக்கப்பட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய படிப்பை பார்த்து நம்மை கல்வி சுத்திகரிக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தாளந்துகளை பார்த்து நம்மை நேசித்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவவில்லை. மாறாக தம்முடைய இரக்கத்தின்படி, தம்முடைய கிருபையின்படி நம்மோட இடைப்பட்டார். மறந்துடாதீங்க. அப்பனா சக விசுவாசிகளோட உங்க உறவு எப்படி இருக்கு? அற்பமா மட்டும் யாரும் எண்ணிடாதீங்க. அற்பமா என்ன செய்வீங்கன்னா, நான் திருப்பி சொல்லிட்டேன், தீர்ப்பளிச்சிருவீங்க. இன்னும் ஒரு காரியம் இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு காரியம் எடுத்துக்கொள்வோம். மார்க் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை கவனிங்க. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய்
நரக அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம், ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த உபதேசத்தை அப்படி சொல்லிட்டு வர்றாரு. இது எப்படி, இதனுடைய கண்டினியூஷன் எப்படின்னு பாருங்க. மேல தொடர்ச்சி பாருங்க, மேல உள்ள தொடர் அதனுடைய காரியங்கள் பார்க்கும்போது 36 வருஷத்தை கவனிச்சீங்கன்னா ஒரு சிறு பிள்ளையை எடுத்துட்டு அவங்களுக்கு காட்டுறாரு. இந்த சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்னை ஏற்றுக்கொள்ள அப்படின்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்ட பிறகு யோவான் உடனே என்ன சொல்லுமா கேட்கிறாரு, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம், அவன் உம்மை பின்பற்றாதவனானதால் அவனை அடுத்தோம் என்றான். யோவானு சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால பிசாசுலாம் ஒருத்தர் ஓட்டிட்டு இருந்தா அவங்களை என்ன செஞ்சுட்டோம், நாங்க தடுத்து நிறுத்திட்டோம். உடனே இயேசு என்ன பதில் சொல்லியிருக்கணும், வெரி குட், சபாஷ் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்படி சொல்ல பாருங்க, என்ன சொல்றாரு கவனிங்க. அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான், நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை சொல்லிட்ட பிறகுதான் அவர் சொல்றாரு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கி நான் கண்ணை என்ன செஞ்சிரு, பிடிங்கி போட்டு. ஏன் தெரியுமா, அநேக நேரங்களில் நம்ம என்ன தெரியுமா செய்வோம், நம்ம ஐக்கியத்துல இல்லாதவங்க பார்த்து என்ன சொல்லுவோம், இவர் விசுவாசி இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதாவது மற்றவர்கள் ஊழியம் செய்யறாங்களா, அந்த ஊழியத்தை அவங்க உண்மையா செய்யறாங்களா பாராட்டுங்க. ஒரு நாள் அவங்களை தடுத்துறாதீங்க. தடுக்கிற வேலை நம்முடைய வேலை கிடையாது. யார் தேவனுடைய ஊழியத்தை செய்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விரோதியா இராதவன் பட்சத்துல. அநேக நேரங்கள நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னா, மற்ற சகோதர சகோதரி அவங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தானே, அவங்க நம்ம ஐக்கியத்தை இல்லைன்னா நம்ம நினைச்சிடறோம் இவங்க ஊழியமே செய்யறதுக்கு தகுதி இல்லை, தடுத்துரு. தடுக்காதீங்க. தேவன் தடுக்க சொல்லவே இல்லை, அது உங்க வேலை இல்லை. அப்படி தடுத்தீங்கன்னா உடனே உங்க கண்ணெல்லாம் அங்கதான் பார்க்கும், உங்க கண் மங்க ஆரம்பிச்சு. நீங்க ஆண்டவர் பார்க்க வேண்டிய கண் ஆண்டவர் பார்த்துட்டு போங்க. ஏன்னா நீதிபரராகிய தேவன் அவர் தான் நியாயம் தீர்க்க போறார். சரீரத்துல நீங்க நன்மை செய்தாலும் சரி, சரீரத்தை தீமை செய்தாலும் சரி, யாராயிருந்தாலும் ஊழியக்காரராயிருந்தாலும் ஒரு நாள் தேவ சமூகத்துல ஒரு நாள் அவங்க வந்தே ஆகணும். அப்பொழுது தேவன் அவருக்கு பிரதிபலனை கொடுப்பார், இல்லாவிட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பார். இது அவருடைய வேலை. அவருடைய வேலையில போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குறுக்கிடவே கூடாது. இது நம்முடைய கண்ணை மங்க பண்ணிடுமா. அதனால சொன்ன, உன் கண் உண்டருக்கு இடரல் உண்டாக்கினால் அதை எடுத்து எரிந்து போடு, அது எடுத்துரு, வேணாம். இப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் மற்ற சகோதர சகோதரிகிட்ட எப்படி பழகுறோம், நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கு. இன்னைக்கு உங்க உறவுகளை குறித்து மிக 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 கவனமா இருக்கணுங்க. ரட்சிக்கப்படுறது உண்மை, சபையில சேர்த்துக் கொள்ளப்படுறது உண்மை, ரைட். ஆனா அநேகருக்கு சரியான உறவுகளே இல்லை. ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தா போதும் மூஞ்ச திருப்பிட்டு போயிடுறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு நாள் அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நீங்களும் நானும் விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணும்னு அழைக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா, மாதிரிகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கும். வாசிங்க 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. யாருக்குங்க மாதிரியா இருக்கணும், விசுவாசிகளுக்கு மாதிரியா. என்னென்ன விஷயத்துல கொஞ்சம் திருப்பி சொல்லுவோமா. ஃபர்ஸ்ட் எதுல, வார்த்தையில. வாயின் வார்த்தையினாலேயே நீங்க வீட்டையும் கட்டலாம், வாயின் வார்த்தையினாலேயே உங்க வீட்டையே உடைக்கலாம். இரண்டாவது நடக்கை, பிஹேவியர். ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி நடக்கிறீங்க, நான் ஏன் இஷ்டப்பிரகாரம் நடப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க தேவ பிள்ளை, நீங்க மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கணும். என் இஷ்ட பிரகாரம் நடப்பேன், எனக்கு நானே ராஜா சொல்லாதீங்க. உங்களுடைய நடக்கைகள் இது பரிசுத்தமா இருக்கா, இயேசுவை பிரதிபலிக்கிறதா, இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்துதா,
உங்க சக விசுவாசிகள் அதனால இடர்கள் அடையாம இருக்காங்களா? கவனிங்க. மூன்றாவது அன்பு, நான்காவது ஆவி, ஐந்தாவது விசுவாசம், அடுத்தது கற்பிலே மாரல் லைஃப். இதுல எல்லாவற்றிலும் நீங்க யாருக்கு மாதிரியா இருக்கணும்? விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காரிய விஷயங்கள்ல நான் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இருக்கணும். நான் எங்க தவறிட்டேன்? உறவுகளை கெடுக்கிறது இந்த காரியங்கள்ல மாதிரியா இல்லாமல் போறதுதான் காரணம். இது ஒரு பகுதி. ரெண்டாவது, மாதிரியா இருக்கிறதுக்காக மாத்திரம் அழைக்கல. நம்முடைய சக சகோதரர்கள் சகோதரிகள், நம்முடைய வீட்டாரை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டு. நம்ம விசாரிக்கிறோமா? சபையில ஏழைகள் வராங்க, சேவைக்கு பணக்காரன் வராங்க, ஏழைகளை எப்படி ட்ரீட் பண்றோம், பணக்காரங்களை எப்படி ட்ரீட் பண்றோம்? படித்தவர்கள் வராங்க, படிக்காதவர்கள் வராங்க, எப்படி அவங்க ரெண்டு பேரையும் நீங்க ட்ரீட் பண்றீங்க? எப்படி அவங்களோட பழகுறீங்க? உறவுகளை கெடுக்கிறது விசாரிக்காமல் போகிற குணத்தினாலே. அதனால்தான் அதே தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கிறா பாருங்க. 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். நல்ல கவனிங்க. இதுதான் ஒரு நிலைமை. சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறீங்களா? ஆலயத்தில் வர்ற சக விசுவாசிகளை விசாரிக்கிறீங்களா? ஏழைகள்னா அவங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதோட நிற்ப கட்டக்கூடாது, கிரியையில வெளிப்படுத்தணும். யாக்கோபு இதை சொல்லி கொடுக்காம இல்ல. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஒரு சகோதரன் வந்து பசியா இருந்தா அந்த சகோதரன்ட்ட சகோதரனே சாப்பிட்டாயா? உடனே அவர் என்ன சொல்வாரு? சாப்பிடலன்னு தான் சொல்லுவாரு. உடனே நீங்க என்ன செய்யணும்? நான் உனக்காக ஜெபித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? அதனால்தான் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 2:14-15. என் சகோதரனே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தண்ணீர தானே செத்ததாய் இருக்கும். அப்ப இந்த 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 மனுஷன் பரலோக ராஜ்யத்துல போக முடியாது. ஏன்னா இவனுடைய கண் எப்படி ஆயிடுச்சு? குருடாயிடுச்சு. அதனால தான் சொல்றாரு, விசுவாசம் இருக்குன்னு சொல்லாத, விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்து. இதுக்கு பேரு ஆண்டவர் நல்ல ஒரு கட்டளையை கொடுத்தாரு. அந்த கட்டளை என்ன? இதே 2ஆம் அதிகாரத்துல வாசிப்பீங்க. ராஜரிக பிரமாணம்னு ஒண்ணு உண்டு. என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவையாக. இது என்னதான்? ராஜரிக பிரமாணம் என்று சொல்லிட்டு அடுத்ததே சொல்றாரு, நீங்கள் இதை நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். யாருக்கு நன்மை செய்வீங்க? உங்களுக்கு, மற்றவர்களுக்கு இல்ல. நீங்க இதை நிறைவேற்றினா போதும், நன்மை செய்வீங்க. அப்போ நம்ம உறவுகளை பலப்படுத்த பழகணும். தேவன் நம்ம கையில ஏன் பணத்தை கொடுத்திருக்கிறார்? தேவன் நம்ம கையில ஏன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? தேவன் நம்ம கையில ஏன் நல்ல படிப்பு ஞானம் எல்லாம் கொடுத்திருக்காரு? மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. இன்னைக்கு நீங்க சக விசுவாசிகளுக்கு உதவி செய்யறீங்களா? அப்பதான் உங்க வாழ்க்கைக்கு நீங்க நன்மை செய்யறீங்கன்னு அர்த்தம். அப்படி செய்யலன்னா உங்களுக்கே நீங்க தீமை செய்யறீங்க. அநேகர் நினைப்பாங்க, நான் மற்றவங்களுக்கு கொடுக்காம சேர்த்து வச்சீங்கன்னா அதை நீங்க நாசமும் பண்ணுவீங்க, உங்களுக்கும் தீமை செய்வீங்க. சோ இது மிக முக்கியமான. சோ விசாரிக்க நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம மற்றவர்களை நேசிக்கிற பழக்கம், அந்த அன்பு மட்டும் இருந்தா போதும், நீங்க உறவுகளை மேம்படுத்திடலாம். அதனால இயேசு கற்றுக் கொடுத்தார் பாருங்க. சீஷர்களுக்கிட்ட சொல்றாரு, சீஷர்கள் தன்னுடைய சீஷர்கள்ட்ட கடைசியில சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துற விதத்தை கவனிங்க. யோவான் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு
கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்க, இயேசு தம்முடைய அப்போஸ்தலரை பார்த்து சொல்றார், நீங்க ஒருவர் அன்பு கூறுங்கப்பா, உங்க உறவுகளை மேம்படுத்துங்க. நம்ம எல்லாரும் நம்முடைய உறவுகளை சரிப்படுத்த பழகணும். ஏன்னா இந்த உறவுகள், இந்த ஐக்கியம் சரியா இருந்துச்சுன்னா உங்க கண் தெளிவா இருக்கும். நீங்க இடராம நடந்துட்டே போவீங்க, இடறி விழ மாட்டீங்க. சோ இது மூன்றாவது முக்கியமான காரியம். இன்னைக்கு நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான்காவது, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளர்ச்சி இல்லாமை. அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், போதும், ஆவிக்குரிய வாழ்க்கையில போதும் என்று நினைக்கவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? நான் சீக்கிரமா வரப்போறேன், அதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அன்பு கூறுகிறவன் இன்னும் அன்பு கூறட்டும். அப்போ இப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. போதும், அவன் பரிசுத்தம் போதும் இப்படின்னு இல்ல, உன் நீதி போதும் அப்படின்னு சொல்ல, வளர்ந்துட்டே இரு, வளர்ந்துட்டே இரு, வளர்ந்துட்டே இரு. அப்போ வளர்ச்சி நமக்கு அப்படி நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டாக்னன்ட் நிலைமையில வந்துட்டீங்கன்னா கண் பார்வை மங்கிரும். இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, வாசிங்க 2 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற கவனிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். நல்லா கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. இதெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? கூட்டி வழங்கணும், கூட்டி வழங்கணும். இதெல்லாம் தெய்வீக குணங்கள், தெய்வீக சுபாவங்கள். என்னது? முதல்ல வரக்கூடியது விசுவாசம். விசுவாசத்தோடு இணைக்கிறது எது? தைரியம். தைரியத்தோடு ஞானம், ஞானத்தோடு இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோடு பொறுமை, பொறுமையோடு தேவ பக்தி, தேவ பக்தியோடு சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடு அன்பு. இவையெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? கூட்டி வழங்கணும், கூட்டி வழங்கணும். சரி, கூட்டி வழங்கணும்னு சொல்லிட்ட பிறகு சொல்றாரு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, இவைகள் இல்லாதவன் எவனோ. இப்ப இதெல்லாம் கூட்டி வழங்கல, வளர்ச்சியே அடையல, ஒரு 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 கட்டம் வந்த உடனே அப்படியே ஸ்டாக்னன்ட்டா நின்ட்டாரு, தேக்க நிலையில போயிட்டாரு அப்படின்னா அப்படி நிலைமை என்ன ஆகுமா? இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இப்ப இவன் கண் பார்வை மங்கிச்சா? குருடனா மாறிட்டானா? காரணம் என்ன? தேவன் கொடுத்த இந்த தெய்வீக சுபாவத்தை இவன் கூட்டி 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 அதுல வழங்கி அதுல பெருகல, வளரல, போதும் அப்படி தேக்க நிலையில போயிட்டான். என்னைக்கு தேக்க நிலையில ஒரு மனுஷன் போறானோ அவன் குருடனாய் மாறி விடுவான். அப்போ இது நடக்க கூடாதுன்னா என்ன செய்யணும்? 2 விஷயத்தை இங்க பேதுரு நமக்கு சுட்டி காட்டுகிறார். 1, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்னு ஒரு காரியத்தை சொல்ற. ஜாக்கிரதை மிக மிக அவசியம். சரியா? எதுல ஜாக்கிரதை? உங்க அழைப்பு, உங்க தெரிந்து கொள்ளுதல், இந்த 2 விஷயத்திலையும் நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். நம்ம தேக்க நிலையில போறதுக்கு காரணம் நம்ம அலர்ட்டா இல்லாதனால்தான், ஜாக்கிரதை இல்லாதனால்தான். ஜபத்திலே ஜாக்கிரதை தேவை, வேத வாசிப்பில ஜாக்கிரதை தேவை, சாட்சி பகிர்தல ஜாக்கிரதை தேவை. தேவன் நம்மை அழைத்த அழைப்பை ஃபர்ஸ்ட் தெரிந்துக்கணும். என்ன தேவன் பரிசுத்தமான ஒரு அழைப்புக்கு அழைத்து இருக்கிறார். நான் உன்னத அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா எவ்வளவு கவனம் தேவை? கவனமா இருங்க. அப்ப இந்த கவனத்தோடு சேர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை அறிகிற அறிவில வளர்ந்து கொண்டே இருக்கணும்.
அதான் 3ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தர்லினதும் இன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது புரிஞ்சுதா? ஏதாவது அர்த்தம் புரிஞ்சுதா? ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க தேவ அறிவை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் தான் நீங்க ரட்சிக்கப்படுறீங்களே. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால உங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா? உலகத்தினால் உண்டான இச்சைகள் இருந்து நீங்க தப்பிச்சு கொள்றீங்க. அது இதனால் தான் கிடைக்குது. அடுத்ததாக இன்னொன்னு காரியத்துக்கு நம்ம அந்த அறிவு நடத்துது. என்னது? தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அந்த திவ்ய வல்லமை நமக்கு தருகிறது. அப்போ அந்த திவ்ய வல்லமை நம்ம தர்றதுனால நம்ம எதுக்கு பங்காளிகளா மாறுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது தெரிந்து கொள்றோம். இந்த அறிவுல நீங்க வளர ஆரம்பிச்சாதான் நீங்க உங்க 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 கண் மங்காதபடிக்கு பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர பழகுங்க. பேதுரு இதை சுட்டி காட்டும் போது எப்படி சொல்றா பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். எதுல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க? உலகத்தின் அசுத்தங்கள்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க. எதனால? கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால். அதான் நீங்க முன்னாடி படிச்சீங்க. அந்த அறிகிற அறிவினால நீங்க உலக இச்சையிலிருந்து விடுபட்டீங்க. உலக அசுத்தங்கள் தப்பிச்சிட்டீங்க. இப்ப தப்பிச்ச நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அந்த அறிவிலே நாளுக்கு நாள் வளரணும். அததான் அதே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். வளருங்கள். இந்த வளர்ச்சி இருந்துட்டே இருக்கணும். ஏன் அப்படி சொன்னா, இந்த வளர்ச்சி இல்லைன்னா என்ன ஆகிருமா? 2 பேதுரு 2:20 கவனிங்க. இப்படி அசுத்தங்களை தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு, எதுல சிக்கி கொண்டு? மீண்டும் பழைய பாவ சுபாவங்களை போய் சிக்கிட்டாங்கன்னா, அறிவுல வளரலன்னா என்ன நடக்கும்? அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் கேடுள்ளதா இருக்கும். அவங்க கண்ணெல்லாம் மங்கிரும், குருடமாயிருவாங்க. அப்ப நித்திய நியாய தீர்ப்பு தான் அவங்களுக்கு வெயிட் பண்ணும். கோபாக்குன்னு தான் வெயிட் பண்ணும். அதனால தான் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா எதுல வளரணும் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நீங்களும் அப்படி வளர்றோமா? வளரலனா ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னித்துருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நீ விரும்புகிறவனமாய் நான் உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேளுங்க. எவ்வளவு நீங்க கற்றுக்கொள்றீங்களோ அதை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கையின் வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஜாக்கிரதைக்கு ஒரு விரோதமான செயல் என்ன தெரியுமா? நிர்விசாரம். அல்ல இன்னொன்னு சொன்னா கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். இந்த நிர்விசாரத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் போய் முடிவீங்க. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? ஜாக்கிரதையா இருக்குமா? ஜபத்துல விழிப்பா இருக்குமா? வேத வாசிப்புல விழிப்பா இருக்குமா? வேதத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, சரியான விதத்துல புரிந்து கொள்ளுதல். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? விழிப்பா இருந்தாதான் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இன்னும் கற்றுத்தாங்க, உங்களுடைய வேதத்துல இருக்க ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு இன்னும் கற்றுத்தாங்க, ஞானம் தாங்க. கேட்டு பாருங்க, செய்வார். அப்ப நம்ம கண் ஒரு நாளும் மங்கவே மங்காது, நம் குருடர்களாய் மாறவே மாட்டோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த நிலைத்திருக்கிற பழக்கம், அபைடிங், இது என்னத்தை காட்டுது? கற்றுக்கொள்றத காட்டுது. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க அவருக்குள் நீங்க கற்றுக்கொள்ள நீங்க என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களோ நிச்சயம் அது உங்களுக்கு தருவார், பதில் தருவார். அது மட்டும் இல்லைங்க, இப்படி நிலைத்திருக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? இதுல நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில நீங்க வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் கனி தருவீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்கப்பா. நீங்கள் மிகுந்த
கனிகளை கொடுப்பதினால் நிலைத்திருக்கிறது. தேவனை குறித்த அறிவில வளர்வது நமக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கனி தர வைக்குது. நீங்கள் கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். கனி தருகிறதுனால் என்ன நடக்குதுன்னா, இயேசு சொல்ற நீங்க என்னுடைய சீஷர்ல இருப்பீங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சர்டிபிகேட் நமக்கு வேணும், நல்ல சாட்சி. ஆண்டவரே நம்ம குறித்து பகிரணுமா அப்படின்னா, திவ்ய சுபாவத்துல வளருகிற பிள்ளைகளாக, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிற பிள்ளைகளாக மாறுங்க. ஒரு நாள் தேக்க நிலைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. போதும் அப்படின்னு எதுல திரும்ப வரணும்? உலக பொருளை மாத்திரம் தான் வரணும். பணம் போதும், சொத்து போதும், இப்படி வேணா சொல்லுங்க. இதுல தேவன் சந்தோஷப்படுவார். அதனால பவுல் சொல்லித்தாரு, போதும் என்ற மனதோட கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். ஆனா தேவ பக்தியில வளர்ற விஷயத்துல, ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்கிற விஷயத்துல, இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவில வளர்கிற விஷயத்துல போதும்னு மட்டும் சொல்லாதீங்க. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் ஆழங்களிலே கொண்டு போய் உங்களுக்கு தம்முடைய சத்தியங்களை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய பயப்படுகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்வார் தெரியுமா? ரகசியங்களை கற்று தருவார். ஹல்லேலூயா. ரகசியங்கள் வேணுமா? வேத வசனத்திலிருந்து அநேக ரகசியங்கள், அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் காணணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட அன்பு கூற ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவருக்கு பயந்து நடங்க. பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்வாங்க. கண் மங்கவே மங்காது, உங்க வெளிச்சம் பிரகாசிக்கும். நீங்க குருடர்களா மாறவே மாட்டீங்க. சோ இது 4வது முக்கியமான காரியம், வளர்ச்சி இன்மை. இது கண் மங்குறதுக்குள்ள முக்கியமான காரணம். கடைசியில ஒரே ஒரு காரணத்தை சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நிலைத்து இருக்கணும். நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுறதை பற்றி பேசல. பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் உண்டு, பின்தங்கினவர்களும் அநேகர் உண்டு. நான் சொல்றதெல்லாம் ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகள். பாருங்க, ரோமர் 8:14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஏன் இந்த வசனத்தை நான் முன்னாடி சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க யாரால நடத்தப்படணும்? ஆவியானவரால் நடத்தப்படணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிலைத்திருக்கிற அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை. அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றவங்க அநேக பேர் இருக்குண்டு. ஆனா இன்னைக்கு அவங்க கண்ணில் என்ன ஆயிடுச்சுன்னா குருடாயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. என்றைக்கு பரிசுத்த ஆவி நம்ம இறங்குறாரோ நம்ம தரிசனங்கள் எல்லாம் காண்போம். இது யோவேல் தீர்க்கதரிசி சொல்லாம இல்லை. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனத்தை கவனிங்க. தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நல்லா கவனிங்க, இந்த யோவேல் கூறின இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிற்று என்று இங்கே வாசிக்கிறோம். இது பெந்தகோஸ்தே என்னும் நாள்ல இது நடந்துச்சு இல்லையா? இயேசு பரமேறின பிறகு அப்போஸ்தலர் எல்லாம் கூடி வந்தார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவங்க பெற்றாங்க. அந்த பெற்றதை குறித்து பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் இப்ப நிறைவேறுதுன்னு சொன்னார். சரி, இப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இவங்க எல்லாம் பெறாங்க இல்லையா? இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. கண்டார்கள். தரிசனம், தரிசனம் என்ற வார்த்தை வருது பாருங்க. என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனம் யார் சொல்லுவா? பார்வை உள்ளவன் தான் சொல்றேன். தரிசனம் பார்க்கலன்னு நினைச்சுக்கோங்களேன். நான் என்னது தீர்க்க தரிசனம் சொல்றது? தரிசனம், பார்வை. 2வது பாருங்க, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். மூப்பர் சொப்பனங்களை காண்பார். எல்லாமே பார்க்கறது தான். ஊழியக்காரர் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்ப எல்லாருக்கும் பார்வை கிடைக்குது, அப்படிதானே? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றா பார்வை கிடைக்குமா? கூட்டுத்தனம் வருமா? பார்வை வரும், அப்படித்தானே? இருமாப்பு வருமா?
தாழ்மை வருமா? தாழ்மை வரும். இப்படித்தானே பரிசுத்த அபிஷேகம் யாருக்கு தேவன் கொடுக்கிறாரு? கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கிறவராக இருக்கிறார் இல்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 32ஆம் வசனம் சொல்லுது, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சியா இருக்கு. அப்போ பரிசுத்த ஆவி என்ன நமக்கு கிடைக்கணும்னு நமக்கு தேவை என்ன? கீழ்ப்படிதல். அப்ப கீழ்ப்படிதல் வந்தாலே தேவன் என்ன செய்யறாரு? அடுத்தது நம்முடைய பார்வையெல்லாம் பிரகாசமா பண்றாரு. தரிசனம் காண்றது, சொப்பனம் காண்றது, தீர்க்க தரிசனம் சொல்றது, இதெல்லாம் நடக்குது. பார்வை பெறுறோம். இவ பார்வை பெற்ற உண்மைதான். பார்வை பெற்ற உடனே நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய அந்த ஆசீர்வாதங்களை அவன் காண்கிறான். ஏன்னா ஆவியானவர் அதை சொல்லி தராரு. ஒரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினாருங்க? தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தை யார் சொன்ன அப்படின்னு கேட்டா, எசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். எசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. இந்த வார்த்தை எங்க பாப்பீங்க. ஆனா இப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என்ன செய்யலையா? கண் காணவும் இல்ல, காது கேட்கல, அவைகள் தேவன் மனுஷனுடைய இருதயத்துல தோன்றலன்னு சொல்லிட்ட பிறகு இப்போ தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. எப்படி? நமக்கோ, அந்த வார்த்தையை கவனிங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம கண் முன்னாடி பார்த்ததில்லை, இப்ப பார்த்துருச்சு. அவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அது எப்படி வெளிப்படுத்தினார் கேட்டீங்கன்னா, ஆவியானவரால் வெளிப்படுத்தினார். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு மனிதன் பெறுவான் என்றால் அவருடைய பார்வை பிரகாசமாகும், பரம தரிசனம் கிடைக்கும், பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடு அவனுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷன் மீண்டும் குருடனாய் மாறவே கூடாது, மீண்டும் அவன் பார்வை மங்கவே கூடாது. அப்படின்னா பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, பரிசுத்தத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுத்திகரிப்பின் வேலையை ஆவியானவர் செய்கிறவராயிருக்கிறார். வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்க ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் இந்த தெசலோனிக்கே பட்டணத்து விசுவாசிகளை குறித்து சொல்றாரு, நீங்க ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அப்போ பரிசுத்த அபிஷேகம் எதுக்கு தேவன் கொடுத்திருக்காரு? அந்நிய பாஷை பேசுறதுக்கு, பிசாசை துரத்துறதுக்கு, தொட்ட உடனே சுகமடைது, இதுக்கு தான் கொடுத்திருக்காரா? அப்படியே முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்ம பரிசுத்தமாகணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆவியினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிலைத்திருக்கிற அனுபவம் என்ன காட்டுதுன்னா, அவருடைய ஆளுகைக்கு நம்ம முற்றிலுமாய் நம்ம அர்ப்பணித்து, ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. பேதுரும் இது எழுதாம இல்ல. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் நம்மை சுத்திகரிக்கிறார். அதுக்குதான் தெரிந்து கொண்டிருக்கார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தம் மிக மிக அவசியம். பரிசுத்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க குருடனாய் மாறவே மாட்டீங்க. அப்ப பரிசுத்தமாக்குதல எப்படி பூர்ணப்படுத்தணுமா? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்துங்க. அப்ப தேவனுடைய சமூகத்துல நீங்க வாரீங்க பாத்தீங்களா, ஆராதனைக்கு வாரீங்க, ஒரு பயபக்தியோடு வாங்க. நான் யாரை தரிசிக்க போறேன்? என் தேவனை தரிசிக்க போகிறேன். அவர் தேவ சன்னிதானத்துல நான் போனா ஆவியானவர் என்னை சுத்திகரிப்பார், ஆவியானவர் என்னை சுத்திகரிப்பார். அந்த பயபக்தி இருக்கா? பயபக்தி இல்லைன்னா பரிசுத்தம் வரவே வராது, பூர்ணப்படாது. ஆவியானவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிற ஒரு இடம் எதுங்கன்னா, நம்ம எவ்வளவு தேவ பக்தியோடு பயத்தோடு தேவ சமூகத்துல வருகிறோமோ
அதுல இருக்கு. சபையில மட்டும் வர்றது மட்டும் நம்ம பேசல. நான் எங்க திரும்ப பேசுறேன், உங்க வீட்டில, உங்களுடைய ஜெப அறையில நீங்க தேவனை தேட பழகணும். பயத்தோடும் பக்தியோடும் அவரை தேடுங்க. காலையில எழும்பி நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா என்ன மாத்துங்க, என்னை சுத்திகரிங்க. ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து அந்த நாளை ஆரம்பிச்சு பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாய் முடியும். பரிசுத்தம் அடைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? பலன் அடைவான். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன ஆவீங்க? பலன் அடைந்து. முதல் காரியம் என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க பரிசுத்தாவின் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்திருக்கீங்கன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைவதற்கு தேவ கிருபை அத்தியாவசியமா தேவைப்படுது. ஏன் அப்படி சொல்றேன்? இந்த பலத்துக்கும் உலகத்தில் இருக்கிற மாம்சீக பலத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மாம்சீக பலம் அது நம்முடைய உடல் அமைப்பை காட்டுது. அது இல்ல. பரிசுத்தாவின் பலத்தை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு பெரிய வல்லமை பலன் தைரியம் கிடைக்குது. என்ன தைரியம் தெரியுமா? நீதிக்கு எஸ்ன்னு சொல்லுவேன், அநீதிக்கு நோ சொல்வேன். பரிசுத்தத்துக்கு எஸ்ன்னு சொல்லுவேன், அசுத்தத்துக்கு நோ சொல்வேன். இதுதாங்க அந்த பலன். இன்னைக்கு அநேகருக்கு சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய பலன் இல்ல, நியாயத்துக்காக நிற்கக்கூடியதுக்கு பலன் இல்ல. எளியவர்கள் மிகுந்த பாடுபடும் போது, அவங்களுக்கு அநியாயம் நடக்கும்போது தட்டி கேட்கறதுக்கு கூட ஆள் இல்ல. ஏன் தெரியுமா? பயம். என்னை யாராவது அடிச்சிருவாங்களா? நல்லா கவனிங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவன் பலன் அடைகிறான். பலன் அடைஞ்சவனே என்ன தெரியுமா செய்வான்? நீதிக்கு ஆம் என்று சொல்லுவான், அநீதிக்கு இல்லை என்று சொல்லுவான். தீத்து அதனுடைய 2 11 கவனிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, இந்த வெறுத்துக்கு ஆங்கிலத்தை சொல்லப்பட்டிருக்கும் நோ. நோ என்று சொல்லணுமா? எதுக்கு நீங்க நோ சொல்லணும்? எல்லா விதமான அவபக்தி, எல்லா விதமான லௌகீக இச்சை, லௌகீகனா உலக பிரகாரமான இச்சைகள், இதுக்கெல்லாம் நீங்க நோ சொல்ல பழகணும். நான் இதுக்கு உடன்பட மாட்டேன். 2வது, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணுவோமா? தெளிந்த புத்திக்கு எஸ், நீதிக்கு எஸ், தேவபக்திக்கு எஸ். அப்ப எப்படிப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கைன்னு யோசித்து பாருங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் சாதாரண விஷயம் இல்ல, பலன் அடைய செய்கிறது. அடுத்தது என்ன தெரியுமா செய்யும்? அப்போஸ்தலர் 2:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நீங்களும் நானும் யாருக்கு சாட்சியா மாறிடுவோம்? ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களா மாறுவோம். அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நம்மள முதல்ல நம்ம குடும்பத்துல ஒரு சாட்சியை நிறுத்துவாரு, நம்முடைய சமுதாயத்துல சாட்சியா நிறுத்துவாரு, உலகத்தின் முடிவு பரியந்த சாட்சியா நிறுத்துவாரு. இன்னைக்கு நீங்க நாள் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாக. சோ இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிலைத்திருக்கும் போதுதான் நம்முடைய பார்வை மங்காது என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம். சோ 3 பிரதான இன்னைக்கு முக்கியமான காரணங்கள் உங்களோட சொன்னேன். முதல்ல சொன்னேன், கடந்த வாரத்தில் சொல்லும்போது உங்களோட சொன்னேன், நம்முடைய முதன்மையான இடம் யாது, எதுக்கு கொடுக்கிறோம், ப்ரையாரிட்டிஸ் என்ன என்பதை நம்ம கவனிக்கணும். நம்முடைய ப்ரையாரிட்டிஸ், நம்முடைய முன்னுரிமைகளை, நம்முடைய முதன்மையான விஷயத்துல நம்ம தோற்று போயிட்டோம்னா கண் குருடாய் மாறிவிடுவோம். 2வது சொன்ன பொருளாசை நம்முடைய வாழ்க்கையில கண் குருடாக்கி விடும். 3வது நம்முடைய உறவுகள்ல நம்ம சரியா இல்லைன்னா நம்முடைய கண் குருடாய் மாறிவிடும். 4வது ஆவிக்குரிய தெய்வீக சுபாவத்துல நம்ம வளர்ச்சி அடையலனா ஒரு நாளும் நம்ம பார்வை அடைய மாட்டோம். அதே போல 5வது உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நம்ம நிலைத்திருக்கலனா, பரிசுத்தாவின் ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம ஜீவிப்போம் என்றால் நம்முடைய கண் மங்கி போய்விடும். ஆகவே தேவன் தாமே நமக்கு கிருபைகளை தருவாராக. நம்முடைய கண்ணை குறித்து கவனமா இருப்போம். நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.